வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலிட்டி ஒன்லைனர் கொஷின்ஸு. ஸோ அதில் வந்து 9th ஸ்டாண்டர்டோட 5th லெசனான உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற பாடம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பாலிட்டி ஒன்லைனர் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாடம், ஏன்னா நம்மளுடைய குரூப் 4 அண்ட் குரூப் 2ஓட சிலபஸில் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் TNUSRB எக்ஸாம் அதுக்கும் இந்த டாபிக்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் இதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிற பாடம் இதுலேயும் இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th and 12th புக்லேயும் இருக்கும். ஸோ அதனால் இதை விரிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிப்பன் பிரபு 1882ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த தீர்மானத்தின்படி என்ன பண்ணாங்கன்னா, மேற்கத்திய நாடுகளோட மக்களாட்சி முறையின் அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டு கால இறுதியில் உள்ளாட்சி அமைப்புகளை இந்தியாவில் புத்துயிர் பெற்றுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ யாருடைய தீர்மானத்தின்படி இந்த உள்ளாட்சி அமைப்புகள் புத்துயிர் பெற்றது இந்தியாவில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரிப்பன் பிரபு 1882ல். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை, அதனால தான் உள்ளாட்சி அமைப்புகளோட தந்தை யாருன்னு அழைக்கப்படுறாரு? ரிப்பன் பிரபு. இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தோம்னா 1935 கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம். இந்த சட்டம் என்ன படுத்துச்சு அப்படின்னா, மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்துச்சு. ஓகேவா? ஸோ தன்னாட்சியை 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. அண்ட் இது நடைமுறைக்கு வந்தது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937ல் நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து சமூக அபிவிருத்தி திட்டம். ஸோ இந்த முக்கியமான திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாருங்க. சமூக அபிவிருத்தி திட்டம் 1952ல் கொண்டு வந்தாங்க. தேசிய நீட்டிப்பு சேவை இது 1953, 52, 53 அடுத்தடுத்த வருடம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து 1957ல் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உருவாக்குறதுக்கு அடிப்படையாக இருந்தது. ஸோ அப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உருவானது எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1957ல் உருவாகிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஆண்டு தான். ஓகேவா? அடுத்து இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துக்காக அரசியலமைப்புல திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா, 73, 74வது அரசமைப்பு திருத்த சட்டம். அது எந்த வருடம் திருத்தம் கொண்டு வந்தாங்க, அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா 1992ல். 1992ல் 73வது மற்றும் 74வது சட்டப்பிரிவை வந்து சேஞ்ச் பண்றாங்க 1992ல். அது ரொம்ப முக்கியம். அடுத்து 1994ல் என்ன செய்யறாங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. அதன் அடிப்படையில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு செயல்படுத்தப்பட்டது. ஸோ புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு செயல்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1994ல். அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 3 அடுக்கு முறை இருக்கணும். அடுத்து கிராம சபை அமைக்கப்படணும், தேர்தல் ஆணையத்தை நிறுவுறது, நிதி ஆணையத்தை நிறுவுறது, மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்துல பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு, 1/3 பங்கு இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கணும், மாவட்ட திட்டக்குழுவை அமைக்கணும். இதெல்லாம் சிறப்பு அம்சங்களும் எதுல இருந்துச்சுன்னா புதுசா உருவாக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புல இருந்துச்சு. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா உள்ளாட்சி அமைப்புகள்ல. அப்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் வந்து 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுல நிற்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அவங்க 5 வருஷம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து பதவியில இருப்பாங்க. கிராம ஊராட்சியோட ஆய்வாளராக யார் இருப்பாங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து கிராம ஊராட்சியோட ஆய்வாளராக இருப்பாங்க. இப்போ கிராம ஊராட்சி அப்படிங்கிறது எப்படி அந்த பகுதியை உருவாக்குறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை வந்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒவ்வொரு கிராமத்தையுமே ஒரு கிராம ஊராட்சின்னு கொண்டு வர்றாங்க. ஸோ மக்கள் தொகையை பொறுத்து தான் கிராம ஊராட்சிங்கிறது உருவாகுது. அடுத்து தமிழ்நாட்டில் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் வந்து எந்த வருஷம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1994. 1994 தானே அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான புதிய சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போதான் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டமும் நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக ஊராட்சி அமைப்புல கிராம ஊராட்சி மட்டும்தான் வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றது. ஸோ யார் மட்டும்தான் வரி விதிப்பாங்கன்னா கிராம ஊராட்சி மட்டும்தான் வரி விதிப்பாங்க. பல ஊராட்சிகள் ஒன்றிருந்து ஊராட்சி ஒன்றியம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. மக்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய உறுப்பினரான கவுன்சிலரை தேர்ந்தெடுப்பாங்க. அவர்ல இருந்து ஒருத்தரை வந்து ஊராட்சி ஒன்றிய தலைவர் சேர்மனா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இதுதான் வந்து அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடியது.
சரி, பேரூராட்சி அப்படின்னா எவ்வளோ மக்கள் வாழக்கூடிய பகுதினா 10,000க்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் பேரூராட்சின்னு சொல்றாங்க. அதோட தலைவராக, நிர்வாக தலைவராக இருக்கவர் வந்து செயல் அலுவலர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அடுத்து 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய பகுதி நகராட்சி. நகராட்சியோட நிர்வாக தலைவர் வந்து நகராட்சி ஆணையர் அப்படின்னு சொல்றோம். இப்ப பல லட்சம் பேர் இருக்காங்க, பல லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகர பகுதி தான் மாநகராட்சி. ஓகேவா? ஸோ அப்போ சென்னைங்கிறது மாநகராட்சியில் வருது. ஸோ இதோட தலைவர் வந்து மேயராக இருப்பாங்க, நிர்வாக அலுவலர் வந்து மாநகராட்சி ஆணையராக இருப்பாங்க. இந்த மாநகராட்சி ஆணையரை வந்து யாரு நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IAS அதிகாரி, இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் தான் மாநகராட்சியோட ஆணையராக நியமிக்கப்படுகிறாரு. ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து மாநகராட்சியோட நிர்வாக அலுவலராக இருப்பார். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலை வந்து யார் நடத்துவாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. ஸோ இதுதான் வந்து புக்கில் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி கொடுத்தது. அதுக்கடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிப்பன் பிரபு. ஸோ இவர் தான் வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் 1882 தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்கிறாரு. அது செஞ்சதன் மூலமா இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் அப்படிங்கிறவரா ரிப்பன் பிரபு உணர்றாரு. இந்தியாவில் நிர்வாகத்தை தாராளமயமாக்கும் சில நடவடிக்கைகளை ரிப்பன் பிரபு மேற்கொண்டார். நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காக உள்ளாட்சி அமைப்புகளை அவர் முறைப்படுத்தினார். ஸோ அப்போ உள்ளாட்சி அமைப்புகளை நிறுவி அதை முறைப்படுத்தினது எல்லா பெருமையுமே ரிப்பன் பிரபுவை தான் சாரும். அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த சில தடைகளை 1882ஆம் ஆண்டு ரிப்பன் பிரபு இயற்றிய தீர்மானத்தின் மூலமாக அகற்ற முயன்றார். ஓகேவா? ஸோ இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நிறைய சிக்கல்கள், தடைகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இவர் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தின் மூலமாக 1882 கொண்டு வந்த தீர்மானத்தின் மூலமாக தடையை நீக்கணும் அப்படிங்கிறத முயற்சி செஞ்சாரு. அதுக்கப்புறமா கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அமைப்புகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிக அதிகாரங்களை உடைய உள்ளாட்சி நிர்வாக உரிமைகளை வழங்கக்கூடிய விதமாக நிறைய சட்டங்களை வந்து ரிப்பன் தொடர்ச்சியா கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிராமப்பகுதி நகர்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகாரம் இருக்கணும், அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம், தங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அதிகாரங்கள் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய சட்டங்களை ரிப்பன் பிரபு கொண்டு வந்தார். அடுத்து இந்த 73, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2, 3, 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 73, 74 உங்களுக்கு என்ன ஞாபகம் ஒன்று, 2ங்கிற நம்பர் ஞாபகம்னா ஸோ 1992ங்கிறது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஊராட்சி மற்றும் நகராட்சிகளை எல்லாத்தையுமே என்ன சொல்லணும், உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படும். ஓகேவா? அப்போ ஊராட்சியும் நகராட்சி எல்லாமே சேர்ந்துதான் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அடுத்து குடியரசு அமைப்போட அடிப்படை அழகாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களும் நகராட்சிகளும் இருக்கும். அதாவது வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ள உரிய வயதுடையோரை கொண்ட கிராம சபைகள் மற்றும் பகுதி குழுக்கள் ஆகியவன சேர்ந்தது தான் குடியரசு அமைப்போட அடிப்படை அழகே அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அடுத்து கிராமங்கள் இடையில் காணப்படக்கூடிய வட்டாரம் அல்லது வட்டம், மண்டலம், அப்புறம் மாவட்ட அளவில் ஊராட்சிகள் என 3 அடுக்கு முறையில் செயல்படும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா 3 அடுக்கு முறை இருக்கும் அப்படின்னு. ஸோ 3 அடுக்கு முறையில் தான் செயல்படணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 2 மில்லியனுக்கும் குறைவான மக்கள் தொகை உடைய சிறு மாநிலங்களில் பஞ்சாயத்துகள் 2 அடுக்கு முறையில் இயங்குகின்றன. ஓகேவா? ஸோ கிராமங்களிடையே காணப்படக்கூடிய வட்டாரம், வட்டம், மண்டலம், அப்புறம் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஊராட்சி, ஸோ இது எல்லாமே 3 அடுக்கு முறையில் செயல்படுது. 2 மில்லியனுக்கும், இந்த லைன் கூட கேட்கலாம், 2 மில்லியனுக்கும் குறைவாக உள்ள மக்கள் தொகை உடைய சிறு மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் வந்து எத்தனை அடுக்கு முறையில் இயங்குதுன்னா 2 அடுக்கு முறையில். எல்லாருமே நேரடி தேர்தல் மூலமாக தான் இந்த உறுப்பினர்களும் சரி தலைவர்களும் சரி தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறது மாற்றினாங்க. அப்புறம் எல்லா நிலைகளிலும் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இடங்களில் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கு மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்படும். ஓகேவா? பஞ்சாயத்து தலைவருக்கெல்லாம் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினவர் இருக்கணுங்கிறதுக்கான இடஒதுக்கீடை கொடுத்தாங்க. அப்புறம் பெண்களுக்கு 1/3 பங்கு, பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதனால தான் வார்டு மெம்பர்லாம் வந்து இந்த வார்டே வந்து பெண்களுக்கான வார்டுன்னு சொல்லியே வச்சுருப்பாங்க நம்ம ஓட்டு போடும்போது. ஸோ பட்டியல் இனத்தவர், பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டில் பெண்களுக்கும் 1/3 பங்கு இடஒதுக்கீடு அளித்தாங்க.
ஸோ அப்போ எல்லா நிலைகளையும் தலைவர் பதவிக்கும் 1/3 பங்கு இடம் பெண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்க. ஒரே மாதிரியான 5 ஆண்டு பதவிக்காலம் மற்றும் பதவிக்காலம் நிறைவடையும் முன்பாகவே தேர்தல் நடத்தப்பெற்று புதிய அமைப்புகள் உருவாக்கப்படுதல் வேணும். ஸோ 5 வருஷம் வரைக்கும் அவங்க பதவியில இருக்கலாம், அதுக்கப்புறம் தேர்தல் நடக்கும். ஆட்சி கலைக்கப்பட்டால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சேஞ்சஸ் கொண்டோம். இது எல்லாமே இந்த 73, 74வது சட்ட திருத்தத்துல கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டுச்சு இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு குழுக்களும் என்ன மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பல்வந்தராய் மேத்தா குழு, இந்த இயரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குழு 1957 அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர்லேயே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் இயர் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். பல்வந்தராய் மேத்தா குழு இவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு இருக்கணும். அதாவது கிராம அளவில் கிராம ஊராட்சி, வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் மறைமுக தேர்தல் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி 3 அடுக்கு முறையை பரிந்துரை செஞ்சாரு பல்வந்தராய் மேத்தா. அசோக் மேத்தா 1977-78 இவர் என்ன சொல்றாருன்னா 2 அடுக்கு முறை, அதே சமயம் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தலிலுமே பங்கு பெற வேண்டும் சொல்லி அசோக் மேத்தா சொன்னார். அசோக் மேத்தா வலியுறுத்தினது வந்து 2 அடுக்கு முறை. GVK ராவ் 1985 என்ன சொல்றாங்கன்னா திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் வேண்டும். அது மட்டும் இல்லாம வேரற்ற புற்கள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படிங்கிறதான் GVK ராவ் குழு பரிந்துரைத்தது. அடுத்து LM சிங்வி குழு 1986 இவங்க தான் என்ன பண்றாங்க, நீங்க அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரணும், 73, 74வது சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க 1992. ஸோ அப்போ சிங்வி குழு ரொம்ப முக்கியம். இந்த குழுக்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே பரிந்துரைத்த குழுக்கள். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளோட வரலாறு மற்றும் தொடக்கம் மற்றும் வளர்ச்சி எப்படி வந்து ஆரம்பிச்சிச்சு ஏற்கனவே பார்த்தோம். தேர்தல்ங்கிறது குடவோலை முறையில் கிராம சபையின் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க சோழர் காலத்தில் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை பற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது காஞ்சிபுரத்தில் உள்ள உத்திரமேரு கல்வெட்டு வந்து காணப்படுது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எந்த கல்வெட்டில் கிடைச்சிருக்கு, உத்திரமேரூர் கல்வெட்டில் கிடைச்சிருக்கு. அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நீண்ட வரலாறு கொண்டது அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் பல கிராம குடியாட்சிகளை கொண்ட நிலமாக இருந்திருக்கு. பல சமூக மக்கள் தங்களது பகுதி மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி 10, 11ஆம் நூற்றாண்டுல நடைபெற்ற சோழர் காலத்து ஆட்சியில இந்த முறை, அதாவது இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிற முறை வந்து உச்ச நிலையை அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்பதான் கிராம சபைகள்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த கிராம சபைகள்லாம் வரி விதிச்சிருக்காங்க. அந்த வரியை வச்சு அந்த கிராமத்துக்கு தேவையான செலவெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கிராம சபைகள் சோழ அரசர்களுடன் வலிமையான உறவுகளை கொண்டிருந்தனர். இதோட உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முறை தான் என்னது, இந்த குடவோலை முறை அப்படிங்கிற தேர்தல் முறை வந்து சோழர் காலத்துல புழக்கத்துல இருந்திருக்கு. சோழர்கள் வீழ்ந்ததுக்கு அப்புறமா கிராம தன்னாட்சி சரியவும் நிலப்பிரபுக்களின் மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறை மேலோங்கவும் தொடங்கியது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் ஆங்கிலேய காலனி ஆதிக்க ஆட்சி உள்ளாட்சி அமைப்புகளை அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் விதமாக அறிமுகம் செய்யும் வரை தொடர்ந்தது. சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டமாக 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டத்தை இயற்றியிருக்காங்க. அப்புறம் 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பான விவரங்களின் தொடர்ச்சியாக 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டன. ஓகேவா. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தளவு. அடுத்து ஒரு ஆண்டுல 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும். முன்னாடி வகுப்புகளை 4 முறை மட்டும் போட்டிருந்தாங்க. பட் இதுல மொத்தம் 6 முறை நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான தினங்கள் குடியரசு தினம் ஜனவரி 26, உழைப்பாளர் தினம் மே 1, சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2. அடுத்து உள்ளாட்சி தினம்னே ஒன்று இருக்கு. ஸோ உள்ளாட்சி தினம்ங்கிறது நவம்பர் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளாட்சி தினம் வந்து நவம்பர் 1, உலக தண்ணீர் தினம் வந்து மார்ச் 22. இந்த 4 நாட்களுமே கண்டிப்பா கிராம சபை கூட்டங்கள் கிராமங்கள்ல நடைபெறும். ஸோ இப்போ இது 6 முறையாக மாறி இருக்கு. இந்த 2 எக்ஸ்ட்ரா இது ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இது 2 எக்ஸ்ட்ரா. உள்ளாட்சி தினம் நவம்பர் 1, மார்ச் 28 உலக தண்ணீர் தினம்.
அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி. நகர்ப்புற உள்ளாட்சினா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இது 3 சேர்ந்ததான் நகர்ப்புற உள்ளாட்சி. காந்தியோட கிராம சுயராஜ்யம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது காந்தி தான் சொல்லியிருப்பாரு, நாட்டோட முதுகெலும்பே கிராமங்கள் அப்படிங்கிறத அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ காந்தியடிகள் கிராமப்புறங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படிங்கிறதையும் அவர் உணர்த்துறாரு. அடுத்து சுதந்திர இந்தியாவில் கிராம குடியரசு என்னும் பஞ்சாயத்துகளை கனவு கண்டார். ஸோ காந்தியடிகள் பஞ்சாயத்து ராஜ் ஒரு அதிகார பகிர்வு கொண்ட அரசாக இருக்க அறிவுறுத்தினார். ஸோ பஞ்சாயத்து ராஜுங்கிறது அதிகார பகிர்வு கொண்ட ஒரு அரசாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்போட அடிப்படையே கிராமங்கள் தான், அவங்களுக்கு தேவையான பொறுப்புகளை அவங்களே வைக்கணும் அப்படிங்கிறதான் காந்தியடிகளோட விருப்பம். ஸோ அப்போ காந்தியின் சுயராஜ்ய கிராமம் அடிப்படையில் சுயசார்புடையதாக இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கு தேவையான உணவு, தூய்மையான நீர், சுகாதாரம், வீட்டு வசதி, கல்வி, பிற தேவைகளுக்கு என அனைத்து தேவைகளையும் ஏற்கும் அரசாங்கம் மற்றும் சுய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தையுமே இந்த பஞ்சாயத்து ராஜுங்கிறத வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் காந்தியடிகளோட விருப்பம். அடுத்து பார்த்தோம்னா நகராட்சி தலைவராக பெரியார். ஸோ பெரியார் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஈவே ராமசாமி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1917 நகராட்சியோட பெருந்தலைவராக பல வருஷம் ஈரோடு நகராட்சி ரொம்ப முக்கியமானது. ஸோ அவர் எங்கே தலைவராக இருந்திருக்காரு, நகராட்சி தலைவராக இருந்திருக்காரு, ஈரோடு நகராட்சி தலைவராக பதவி வச்சிருக்காரு 1917. இந்த இயரும் ரொம்ப முக்கியம். அவருடைய பதவி காலத்தில் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நகராட்சி மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, சுகாதார வசதி எல்லாம் ஏற்படுத்தி தந்திருக்காரு. அப்புறம் 1919 குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய முறையை செயல்படுத்தியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் நகராட்சி தலைவராக இருந்த போது தான் 1919 குழாய் மூலம் வீடுகளுக்கு குடிநீர் கொடுக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றிலேயே இந்த திட்டத்தை முதல்ல செயல்படுத்தியவரும் பெரியார் தான். ஸோ குழாய் மூலம் இப்போ நமக்கு வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழாய் போட்டு கார்பரேஷன் தண்ணி வருது அப்படின்னா அதுக்கு காரணம் இவருடையது தான். ஸோ இவர் செயல்படுத்தின திட்டம் தான், அதனால் ரொம்ப முக்கியமானது. ஸோ 1917 பதவி ஏற்றிருக்காரு, 1919 இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதே மாதிரி பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.